வணக்கம் நண்பர்களே, இது ட்ரெண்டிங் இன்ஃபோஸ் தமிழ். சமீப காலமா அரசியல் வட்டாரத்தில் ஒரு பெரிய விவாதம் போயிட்டு இருந்தது. அதாவது வர்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் கரூர் தொகுதியை விட்டுட்டு கோவையில் களம் இறங்க போறதா ஒரு தகவல் காட்டுத்தீயா பரவுச்சு. ஆனா இதுக்கெல்லாம் இப்போ அவரே ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கரூர் மக்கள் என் மேல வச்சிருக்க அன்பால தான் நான் போட்டியிட்ட 5 தேர்தலையும் என்னை வெற்றி பெற வச்சாங்க. கரூர் தொகுதி எனக்கு எப்போதுமே சாதகமான ஒரு களம். அதனால நான் கோயம்புத்தூர்ல போட்டியிடுவேனா அப்படின்ற சந்தேகம் யாருக்கும் வேண்டாம். இந்த முறையும் நான் கரூர் தொகுதியில தான் போட்டியிடுவேன் அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. இதன் மூலமா கடந்த சில நாட்களா வந்த வதந்திகளுக்கு அவர் ஒரு எண்ட் கார்டு போட்டிருக்காருன்னே சொல்லலாம். கரூரை விட்டு அவர் நகரப்போறது இல்லைன்றது இப்போ உறுதியாகிருச்சு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இது போன்ற உடனுக்குடனான தகவல்களுக்கு நம்ம ட்ரெண்டிங் இன்ஃபோஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.